அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரிஷபம். இப்போ இந்த ரிஷபத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் வந்து ஜென்மத்துக்கு வந்திருக்கார். அது ஜென்மத்தில் வர்றப்ப என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதாவது ஜென்மகுரு ராமர் எப்படி 14 ஆண்டுகள் வனவாசம் போனாங்களோ அது மாதிரி நம்ம 14 ஆண்டுகள் வனவாசம். 14 ஆண்டுகள் கிடையாது, 14 மாதங்கள் நமக்கு கொஞ்சம் வனவாசம் தான். அப்போ நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் நல்ல நிதானமாக யோசித்து செய்யுங்க. செஞ்சீங்கனாலே நீங்கள் ஜெயிக்கலாம். உங்களுக்கு வந்து நிலையான முடிவு, நான் இதைத்தான் செய்வேன் அப்படின்னு ஒரு பிடிவாத குணம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அதாவது உங்களுடைய வளர்ச்சி தடைபடுவது நவகிரகங்கள் அல்ல, மற்ற நண்பர்களும் கிடையாது. உங்களுடைய குணமே உங்களுக்கு பிடிவாத வளர்ச்சியை தடைப்படுத்தும். இப்போ பிடிவாதத்தை விட்டு தள்ளினீங்கனாலே போதுமானது. ரெண்டாவது, ஆடம்பரமான வாழ்க்கை வாழாதீங்க. ஏன்னா குரு பகவான் வந்து சுக்கரனோட சேர்ந்து உட்கார்ந்துருக்காரு. அவர் ஆசையை கொடுப்பாரு, பேரை கொடுப்பாரு, புகழை கொடுப்பாரு, அந்தஸ்தை கொடுப்பாரு. இதெல்லாம் எளிமையாக இருந்தீங்கன்னா நமக்கு நிரந்தரமாக நிலச்சி நிற்கும். இதில் வந்து கொஞ்சம் ஆடம்பரமாக போனோம் அப்படின்னா வந்த இடமும் தெரியாது, போன இடமும் தெரியாது. ஏன்னா என்னுடைய குருநாதருக்கு ரிஷபத்தில் தான் குரு. அதுவும் இல்லாமல் இப்போ ஜோதிடத்துறையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ரிஷபத்தில் குரு இருக்கவங்க தான் நல்லா சாதிச்சுட்டு வராங்க. இளமையில் பயங்கரமான கஷ்டம், வறுமைனாலும் வறுமை, அவ்வளோ பெரிய கஷ்டம் அவங்களுக்கு இருந்திருக்கும். அதனால் இப்போ முதுமையில் சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் நமஸ்காரம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது வந்து இந்த ரிஷபத்தில் குரு இருக்கவங்களுக்கு பொருந்தும். ஏன்னா நானும் 2-3 குருநாதர்கிட்ட படிச்சிருக்கேன். அதில் எனக்கு தெரிஞ்ச இன்னொரு புகழ் பெற்ற ஒரு குருநாதருக்கும் அதுதான் ரிஷபத்தில் குரு. அவர் அடிக்கடி அவருடைய ஜாதகத்தை போட்டு விளக்கம் சொல்லிக்கிட்டே இருப்பார், நான் இப்படி இருந்தேன். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பெண் குழந்தை இருந்தால் நீங்கள் பாக்கியசாலி. உங்களை மாதிரி அதிர்ஷ்டசாலி யாருமே கிடையாது. ஆண் குழந்தைகள் இருந்தது, எனக்கு பையன்தாம்மா பொண்ணே இல்லைன்னா அவங்களால ஒரு சின்ன சின்ன போராட்டங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு. அடுத்து உங்களுடைய அம்மா அல்லது மனைவி, சகோதரி, இவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம், மருத்துவ செலவு வருவதற்கான வாய்ப்பு உண்டு. குரு அப்படின்னு சொல்லக்கூடியவரை யாரை வழிபாடு பண்ணால் ரொம்ப நல்லா இருக்குன்னா, பழமையான கோவில் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே போய் நீங்கள் வழிபாடு பண்ணுங்க, நல்லாயிருக்கும். அந்த கோவிலுமே எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவர்களும் ரிஷிகளும் வணங்கியிருப்பாங்க. அவங்களுடைய ஆலயத்துக்கு சென்று நீங்கள் ரொம்ப எளிமையான முறையில், அதாவது சிவனுக்கு அபிஷேகத்துக்கு பொருட்கள் வாங்கி கொடுத்து வழிபாடு பண்ணுங்க, நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த ஆண்டு உங்களுடைய தேவைகளை பூர்த்திகளை திட்டம் போட்டு, இது நமக்கு தேவையா, இது வாங்கலாமா, இதனால் பலன் கிடைக்குமா அப்படின்றது ஒரு தடவை 2 தடவை இல்லை, குறைஞ்சது பல ஆயிரம் தடவையாவது யோசித்து செய்யுங்க. அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். ஏன்னா இப்போ குரு ஆசையும் பேரையும் புகழையும் கொடுத்து அதே அளவுக்கு நம்ம கடனையும் கொடுத்துரும். ஏன்னா ரிஷபத்துக்கு 8 குடைவர் 11 குடைவர். அவர் தீராத ஒரு பிரச்சனையை வந்து கொண்டு வந்து கொடுத்துருவார். நம்ம சும்மா தான் இருப்போம். நம்மளை தேடி ஒருத்தர் வருவார். உதாரணத்துக்கு இப்போ வந்து வீடு கட்டுங்க அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. நம்மக்கிட்ட கொஞ்சம் முதலீடு தான் இருக்கும், ஒரு 20 லட்சம் 25 லட்சம் தான் இருக்கும். ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க, எப்பா நீ வீடு ஒரு தடவை தான் கட்ட போகிற, திரும்பவா கட்ட போகிற, அதனால் கடனை உடனே வாங்கி செய் அப்படின்ட்டுருவாங்க. நம்மளும் என்ன பண்ணுவோம், அவங்க பேச்சை கேட்டுட்டு ஆசையை வாங்கி கட்டிடுவோம். அப்போ அதுவே வந்து தீராத ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து உண்டு பண்ணிடும். அதனால் கவனம் தேவை. இந்த ஆண்டு ரொம்ப உங்களுக்கு நல்லாயிருக்கு. நிதானமாக செஞ்சிங்கன்னா வெற்றி உங்களுக்கு தான். அடுத்து கன்னி ராசியில் பிறந்தவங்க 1957, 1969, 1980, 1992, 2004, 2016 இந்த ஆண்டில் குரு பகவான் கன்னியில் தான் இருக்கார். அது மாதிரி இப்போ கன்னியில் இருக்கவங்களுக்கு இன்றைக்கி கோச்சாரத்தில் குரு பகவான் 9ஆம் இடத்துக்கு வரார். அப்போ 9ஆம் இடம் அப்படின்றது பாக்கியங்கள். நமக்கு இது நாள் வரைக்கும் என்னென்ன பாக்கியங்கள் கிடைக்காம தடைப்பட்டு தாமதப்பட்டு போச்சோ அதெல்லாம் கிடைக்கும். சரிங்களா? அதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த வருஷம் உங்களுடைய ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு தான். இந்த குரு நல்லா கொடுப்பார். ஏன்னா இந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு 4 குடைவர் 7 குடைவர், 4ஆம் இடம் சுகஸ்தானம், 7ஆம் இடம் தொழில் ஸ்தானம், பழக்க வழக்கம், சமூகம், அந்தஸ்து, இதெல்லாம் போய் எங்கே இருக்குன்னா 9ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கு. அவர் யாரோட சேர்ந்திருக்கார் அப்படின்னா தன பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய கிரகத்தோடு சேர்க்கப்பட்டிருக்கார். அப்போ தனம் அப்படின்றது என்ன, நம்ம குடும்பத்துக்குள்ள வருமானம். இப்போ வருமானம் உங்களுக்கு இந்த ஆண்டு பல மடங்கு அதிகரிக்கும். அப்போ நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் செய்வங்கள்லாம் ரொம்ப நல்லா இருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஜவுளிக்கடை, நகைக்கடை, இந்த வீடு அப்பார்ட்மெண்ட்டில் வாடகை கொடுத்துருக்காங்க அவங்க, இது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் நல்லா கவனமாக வச்சுக்கணும்.
லேண்டு வாங்குறது செய்கிறது இதிலெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்து வாங்குங்க. அது உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா சில சமயம் போலியான ஒரு விஷயத்தை நம்பி நம்ம ஏமாந்துருவோம். அதே மாதிரி நீங்கள் வந்து வெளிநாடு வெளியூர் இது செல்வது உங்களுக்கு ரொம்ப சிறப்பு. உணவு தொழில் சம்பந்தப்பட்டமானவங்க இவங்கெல்லாம் ஒன்றுக்கு மேற்பட்ட கடைகளை உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. மொத்தத்தில் நீங்கள் இந்த வருஷத்தை ஒவ்வொரு நேரத்தையும் நல்லா குறித்து வச்சு ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா, இன்றைக்கி விதைச்சிட்டோம், நாளைக்கு அது மரமாகவும் தோப்பாகவும் மாறுறது உங்கள் கூட கையில் தான். அப்போ யோசித்து நிதானமாக செய்யுங்க, உங்களுக்கு நல்ல வெற்றி உண்டு. அடுத்து வந்து மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு 1961, 1973, 1985, 1996, 2008, 2020 இந்த ஆண்டில் குரு பகவான் வந்து மகரத்தில் தான் இருக்காங்க. இப்போ மகரத்துக்கு குரு பகவான் 5ஆம் இடத்துக்கு வந்திருக்காங்க. சரிங்களா? இந்த மகர ராசி அப்படின்னு சொல்லிட்டாலே அவங்க மிகப்பெரிய சாதனையாளர் தான் சொல்லணும். அதாவது இவங்கள மாதிரி முயற்சி செஞ்சவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. விடாமுயற்சியே விஸ்வரூப வெற்றி உங்களுக்கு. சரிங்களா? அப்போ ஒரு தடவை 2 தடவைலாம் இல்லை, குறைஞ்சது படையெடுத்துக்கிட்டே இருப்பார் பாருங்க கஜினி முகமது. அது மாதிரி நீங்கள் குறைஞ்சது ஒரு 19 வருடங்கள் 20 வருடங்கள் கூட ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்ணியிருப்பீங்க. அது இப்போ உங்களுக்கு ஜெயிக்கக்கூடிய காலகட்டம். எப்படி தெரியுங்களா? ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் 2ல், அடுத்த ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு பகவான், ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு பகவான். வருடகிரகங்களில் இவங்கெல்லாம் நல்ல பலம். அப்போது நீங்கள் வந்து அழகாக செய்யலாம். ரேஸ் கட்டி பந்தயம் கட்டி நீங்கள் பணத்தை ஜெயிக்கலாம், உங்களுக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? பங்குச்சந்தை இதிலெல்லாம் கவனமாக முதலீடு போடுங்க. ரொம்ப ஆசைப்பட்டு பெரிய அளவுலையும் போட்டுறாதீங்க. நிதானமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வருமானம் தடையில்லாமல் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஆன்மீகம், அதாவது உங்களோட விஷயங்கள் வந்து வெற்றி அடைகிறதுக்கு ஆன்மீகம், ஹோமம், பூஜை இதை நீங்கள் தொடர்ந்து செய்கிறப்பயே உங்கள் வாழ்க்கையில் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு ஒன்று உண்டு. அடுத்து நேர்மையான முறையில் சம்பாதிக்க ஆசைப்படுவீங்க. அதாவது நீங்கள் வந்து எப்போதுமே என்ன சொல்லுவாங்க, இந்த வேலையை முடிச்சு தரேன்ப்பா, எனக்கு நீ இவ்வளோ அமௌண்ட்டு கொடு அப்படின்னு கேட்காம, நான் செஞ்சுருக்கேன், என்னோடய உழைப்புக்கேற்ற ஊதியம், அது ஒன்றும் இல்லை, என்னோடய ஃபீஸ் வந்து 500 5000 அப்படின்னாலும் நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள். 500 எங்கிட்ட வாங்கிட்டு இன்னொருத்தர்கிட்ட போய் ஒரு 5000 அவர் வேலையை முடிச்சு கொடுத்துருக்காரு கெடுன்னு மட்டும் தயவுசெய்து கேட்டுறாதீங்க. ஏன்னா இது வந்து நீதிக்கும் நேர்மைக்கும் நியாயத்துக்கும் உள்ள இடம் மகரத்துக்கு 10ஆம் இடம். அப்போ அந்த இடத்துல நீங்கள் 1 லட்ச ரூபா கூட சொல்லி கூட எனக்கு வேலையை நான் இந்த வேலைக்கு ஃபீஸ் இவ்வளோ தான் வாங்குகிறேன் அப்படின்னு தெளிவாக சொல்லி செய்யுங்க. அது வெற்றி உங்களுக்கு பல மடங்கு அள்ளித்தரும். மகர ராசிக்காரங்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றி. அதாவது மகரத்தில் வந்து இன்னொரு விஷயம், ஆண் குழந்தைகள் இருந்தால் சின்ன சின்ன அவமானங்கள். ஆண் குழந்தைகளுக்காக என் பையன் கடனை பட்டுட்டான், சொத்து விற்றுறோம், வண்டியை விற்கிறோம், தொழில் அடமானம் விற்கிறோம் இந்த மாதிரி உண்டு. இதுவே பெண் குழந்தைகள் இருந்தால் பாக்கியசாலி. இவங்க குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தான் இவங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம். அதாவது ஒன்றே கல்யாணத்துக்கு அப்புறம் அல்லது குழந்தைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சாஸ்திர கலைகள்லாம் படிப்பாங்க. ஜோதிடம், மருத்துவம் இந்த மாதிரி சாஸ்திர படிக்கிறவங்க நிறைய பேர் இந்த மகர ராசி அவங்களுக்கு நல்ல கை கொடுக்கும். உங்கள் குழந்தைகள் மூலயமா உங்களுக்கு புகழ் உண்டு. நன்றி, வணக்கம்.